ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எசப்பா, இந்த காலை வேளையில நாங்க உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நீங்க எங்களோடு கூட பேசுறீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை வெறுமையாக அனுப்பாம, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து எங்களோடு கூட இடைப்பட்டு, தகப்பனே, இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்க மனுஷனுடைய சிந்தனையோ மனுஷனுடைய வார்த்தையோ கேட்க இங்க வரல ஏசப்பா. தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். தேவரீர் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசப்பா, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உலர்ந்த எறும்புகள் உயிரடையட்டும். இதுதான் தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போற தலைப்பு. சோ எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் நம்ம அதன் மூலமாக நம்ம கூட இடைப்படுவார். எசேக்கியேல் 37 1வது வசனத்துல தான் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ, நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். சோ இத ஒரு அருமையான ஒரு வேத பகுதி, அருமையான ஒரு விஷயம் எசேக்கியேலுக்கு வந்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் நம்மோடு கூட பேசிட்டு இருக்காரு. உலர்ந்த எலும்புகள் என்பதற்கு இங்கிலீஷ்ல வந்து ட்ரை போன்ஸ். அதாவது அந்த போன் வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அதுல எந்த விதமான ஈரத்தன்மையோ வேற எந்த விதமான அதை யூஸ் பண்ணுவதற்குரிய அடையாளமோ இல்லாத அளவுக்கு அது உலர்ந்த ஒரு எலும்பாக இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள்ங்கிறது தான் உள்ளதுலயே என்ன சொல்றது, ஒரு லீஸ்டான ஒரு காரியம். நம்ம உயிரோட இருக்கிறது, நம்ம துக்கத்தோட இருக்கிறது, நம்ம இறந்துட்டோம். அந்த மாம்சம் எல்லாம் இதாகி கடைசியில மிச்சம் இருக்கிறது அந்த எலும்பு தான். சோ ஒரு மனிதன் வாழ்ந்ததோட ஒரு கடைசி அடையாளம் அந்த எலும்புகள் தான். சோ அந்த கடைசி அடையாளமாகிய அந்த எலும்பிலிருந்து தேவன் என்ன பண்றாரு? ஜீவனை அனுப்புகிறார். சோ அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதுல வந்து தேவன் என்ன பேசுறாரு? ஜீவனை பேச சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை வந்து உரைக்க சொல்றாங்க. இந்த எலும்புகள பார்த்து நீ பேசு. இதுதான் லாஸ்ட். இதுதான் ட்ரை போன். இதுதான் ஃபைனல் பேஸ். இதுக்கு மேல இது ஆச்சுன்னா அந்த மனிதன் இருந்ததற்கு அடையாளமே இல்ல. அந்த மனிதனுடைய கடைசி அடையாளம் அந்த எலும்பு. இந்த மனிதன் பூமியில வாழ்ந்ததுக்குரிய கடைசி அடையாளம் அந்த எலும்பு. அந்த எலும்புல இடத்துல போய் பேசு. அதுதான் லாஸ்ட் ஹோப்பும்பாங்க இல்லையா? கடைசியா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது அதுதான். அதே மாதிரி அந்த எலும்புகள் தான் அந்த மனிதன் இருந்ததுடைய ஒரு கடைசி லீஸ்டான ஒரு அடையாளம். இப்ப தேவன் அந்த உலர்ந்த எலும்புகள், அதுவும் ட்ரை போனா இருக்கு. அது அடுத்தது ஸ்டேட்ங்கிறது மக்கி போறதுதான். சோ அந்த ட்ரை போன் கிட்ட தேவன் பேச சொல்லுகிறார். என்ன பேச சொல்லுகிறார்? உலர்ந்த எலும்புகள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்படின்னு தேவன் சொல்றார். இன்னைக்கு உங்களோட லைஃப்ல, நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு பகுதி அவ்வளவுதான், இதுக்கு மேல இத ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட் நம்ம லைஃப்ல இருந்தது அப்படின்னா, தேவன் இன்னைக்கு சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இத நீங்க எந்த மாம்ச காரியத்தோடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா தேவனுடைய ஆவி வரப்போகிற ஒரு இடம், அது ஒரு மாம்சமான காரியமா இருப்பதை காட்டிலும் அது ஒரு ஆவிக்குரிய ரீதியான பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தான் தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு.
நீங்க இதுவரைக்கும் நம்ம ஒரு 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 இத வாழ்ந்து, மாம்சத்துல வாழ்ந்து, அந்த மாம்சம் நம்மளுக்கு செத்ததாய் மாறி, நம்மளுக்கு இன்னியும் நம்மளை துன்புறுத்துகிறதா மாறி, கடைசியில எனக்கு எதுவுமே இல்ல. என் மாம்சம் எல்லாம் வந்து என்னை மேற்கொண்டுருச்சு. எல்லாரும் என் மாம்சத்த எந்த அளவுக்கு மாம்சம்னா நம்மளுடைய சுய எண்ணங்கள், சுய காரியங்கள் எல்லாவற்றையும் முடிஞ்ச அளவுக்கு நொறுக்கிட்டாங்க. என்கிட்ட இப்ப வேற எதுவுமே இல்ல. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உலர்ந்த எலும்புகள். நான் சும்மா நடமாடிக் கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்துல ஏதாவது ஒரு காரியம் உங்க லைஃப்ல இருந்ததுன்னா, நான் இவ்ளோ ட்ரை பண்ணேன். ஆனா இதெல்லாம் முடியல. எல்லா மாம்ச ரீதியான எல்லா முயற்சியிலும் தோத்து, என்னுடைய மாம்சம் செத்து போற அளவுக்கு காரியங்கள் என்னை மேற்கொண்டது. என்கிட்ட எதுவுமே இல்லன்னு நினைக்கிறீங்களா? தேவனால அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு அவருடைய ஆவியை கொடுத்து உயிர்ப்பிக்க முடியும். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடம் இது முடிஞ்சுது. இது இவ்வளவுதான். இது லாஸ்ட். இது சும்மா இது போயிட்டு இருக்கு. இனிமேல் நான் இத பத்தி நினைக்கவே முடியாதுன்னு நீங்க ஏதாவது ஒரு காரியத்த நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? தேவன் அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்றாரு? ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள ஆவியானவர ஊற்றப் போகிறார். இதுவரைக்கும் உலக பிரகாரமாக வாழ்ந்து, இந்த காரியங்களில் எல்லாம் நம்ம தோற்று போய் வேண்டாம் முடிஞ்சது அப்படின்னு நீங்க உட்கார்ந்திருக்கிற உங்கள தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று தேவன் தீர்க்க தரிசனத்தை இந்த நாள்ல உரைக்கிறார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோலினால் மூடி, இந்த 3 காரியங்கள தேவன் நமக்கு உள்ளாக சேர்க்கப் போகிறார். அவர் நமக்குள்ளாக நரம்புகளை சேர்த்து அதற்குள்ளாக ஜீவ நதியாகிய கிறிஸ்துவுடைய சிந்தைகளை ஓட வைக்க போறாரு. ஜீவ நதியாகிய கிறிஸ்துவுடைய சிந்தை இந்த நரம்புகள் எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்ணும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்குள்ள கிறிஸ்து ஓட போறாரு. நரம்ப நம்ம மாம்சத்துல இருந்து பிரிச்செடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இனி தேவன் நமக்கு கொடுக்க போற இந்த லைஃப் ஆனது, இந்த வருடம் கடைசியில தேவன் இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இது ஏதோ ஒரு சாதாரண இதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னுடைய ஆழமாக இருதயத்திலிருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு, உலர்ந்த எலும்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த இடத்துல என்னோட ஆவியை ஊற்றப் போகிறேன். உனக்குள்ளாக நரம்புகள் உண்டாகும்னு சொல்றாரு. ஏன் ஆவியை ஊற்றுன்னு அப்படியே சொல்ல வேண்டியது ஏன் வெவ்வேறாக அவர் சொல்லுகிறார்? நமக்குள்ளாக இந்த நரம்புகள் தான் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணுது. ஜீவ நதியாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக ஓடப் போகிறார். நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய அசைவுகள், நம்மளுடைய ஒவ்வொன்றிலுமே நம்ம வெளிப்பிரகாரமா காமிக்கிற நம்ம கால் நடக்கணும்னா அந்த நரம்பு வேலை செய்யணும். நம்ம கை அசையணும்னா நரம்புகள் வேலை செய்யணும். நம்ம தலை அசையணும்னா நரம்புகள் வேலை செய்யணும். நம்ம கண்கள் பார்க்கணும்னா நரம்புகள் வேலை செய்யணும். நம்ம வாய் பேசணும்னா நரம்புகள் வேலை செய்யணும். நரம்புகள் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கிறிஸ்து வெளிப்படுவதற்காக இனி இந்த உலர்ந்த எலும்பு எழும்பி நிற்கும் பொழுது அவருடைய சேனையாக எழும்பி நிற்க போகிறது. இந்த நரம்புகளுக்குள்ளாக அவருடைய ஜீவ நதி பாய போகிறது. இந்த வார்த்தைகளை அபிஷேகிக்கப்பட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி எந்த வகையான மாம்சத்தை தேவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் அவருடைய மாம்சம் நமக்காக கொடுத்தார் அல்லவா? அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருடைய மாம்சம் எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த மாம்சம் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கினது. அவரிடத்துல குறை ஒன்றுமே காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய மாம்சத்தை நம்மளுக்கு தரப்போறாரு. இந்த மாம்சம் இந்த உலகத்துல தான் நம்ம இருக்க போறோம். இந்த மாம்சத்தோட தான் இருக்கணும். ஆனா இனிமேல் இந்த மாம்சம் எப்படி இருக்கும்? இனிமேல் இந்த மாம்சம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். இனிமேல் இந்த மாம்சத்தை மேற்கொண்ட கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவை நம்ம தரித்துக் கொள்ளுவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் மாம்சம் தோற்கடிக்கப்பட்டு ஆவியை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்துக் கொள்ள போகிறோம். அவர் ஒவ்வொரு காரியத்திலும் மாம்சத்தை வென்றார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த வெற்றியின் காரியத்தை நம்ம அணிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஜீவனை மாத்திரமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நமக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓட ஆசைப்படுகிறார். அப்படிதான் அவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நம்மளால ஜெயம் கொள்ள முடியும். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தை நமக்கு தர இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார் அல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சோதனையும் சாத்தான் கொண்டு வர சோதனைகள், ஒவ்வொரு சோதனைகள் தன்னுடைய சீஷர்கள்னால வர இல்ல ஏசப்பா உங்களுக்கு அப்படி நடக்கவே கூடாகும் போது அதை வேறு பிரித்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவர் மாம்சத்துல மகிழாமல் மாம்சத்தை மேற்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மாம்சம் நமக்கு தரப்போகிறார்.
அவர் மேற்கொண்ட மாம்சத்தை உடைத்து அவர் மேற்கொண்டதை, அந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு மாம்சமாக தரப்போகிறார். இது ஆவியானவர் இதனுடைய ஆழங்களை உங்களுக்கு உணர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேன். மூன்றாவதாக, உங்களை தோளினால் மூடி நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்க போறார். ஒரு மகிமையின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். இந்த தோளினால் மூடுகிற காரியம் வெளியரங்கமாக நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக, நம்மை பார்ப்பவர்கள் தேவாதி தேவனை பார்க்கத்தக்கதாக நம்மளை தோளினால் மூட போகிறார். உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். இந்த 3 கரெக்டா வேலை செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு தேவை இல்லையா? அவர்தான் நம்மளுக்கு கைடு, அவர்தான் நம்மளுக்கு டீச்சர், அவர்தான் நம்மளுக்கு தேற்றரவாளன், அவர்தான் நம்மளை வழிநடத்துபவர். நமக்குள்ள ஓடுகிற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ நதி, நம்ம இந்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாம்சம் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வெளிப்பாடு, இதற்கு மேலாக அந்த தோல் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய சரீரத்தை நமக்கு கொடுத்து அதுல அவருடைய ஆவியை கொடுக்க போகிறார். எதற்காக அந்த ஆவி? இந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி ஏசப்பா வர வரைக்கும் இதுல நிலைத்திருக்க, இதுல எதுவுமே கெட்டு போகாம நிலைத்திருக்க, கற்புள்ள கன்னிகைகளாக நம்மளை பாதுகாப்பதற்காக ஆவியானவரை நமக்கு கட்டளையிடுவார். அப்பொழுது நாம் உயிரடைவோம். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். இது மாம்சத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆவியானவருடைய உதவி மூலமாக நீங்க இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்தது 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சோ இந்த 7வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் தேவன் சொன்ன காரியம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்று நம்மளுடைய ஆத்துமாவுக்கு, இன்று நம்மளுடைய ஆவிக்கு, அதையும் தாண்டி எல்லாம் முடிஞ்சது, நான் கொலையுண்டுட்டேன், இதுக்கு மேல நான் உடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் எலும்புகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க கிட்ட தேவன் இன்னைக்கு பேசுறாரு. உங்க எலும்புகள் கிட்ட பேசுறாரு. நான் கொலையுண்டுட்டேன், என் மாம்சம் குத்தப்பட்டது, நான் வலி மிகுந்த இடத்துல நடந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு உலர்ந்த எலும்புகள் கிட்ட தேவன் பேசுறாரு. நீ ஏன் சேனையா மாறு, நீ என்னோட சேனையாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காலூன்றி நில். உனக்கு இனி வரப்போகிற ஜீவன் ஆவியானவரின் மூலமாக வந்த ஜீவனா இருக்கும். இனி உனக்குள்ள போகிற நரம்புகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ நதியை சுமந்து கொண்டிருக்கிற நரம்புகளாக இருக்கும். இனி உன்னுடைய மாம்சம் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனுடைய மாம்சம், அது எப்படி வெற்றி சிறந்ததோ அப்படி உன் மாம்சம் இனி வெற்றி சிறந்த ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு உலகத்தையும் மாம்சத்தையும் பாவத்தையும் அது வெற்றி சிறக்கும். இனி நான் உனக்கு கொடுக்கிற இந்த தோல் ஆடை உன்னுடைய எல்லா பாவங்களையும் மூடி அது மகிமையின் ஆடையாக மாறப்போகிறது. இனி நான் உனக்கு கொடுக்கிற இந்த ஆவியானவர் உன்னை காலூன்றி நிற்கவும், உன்னை உயிரடை செய்யும் தேவனுடைய சேனையாகவும் ஆவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்று இன்னைக்கு நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இனி நம்ம உலகத்தின் சேனையில் நிக்க போறதில்லை. இனி நம்ம கொலையுண்டவர்கள் தான். இந்த உலகம் நம்மளை கொலை பண்ணிருச்சு, இந்த உலக மாம்ச காரியங்கள் நம்மளை நொறுக்கிருச்சு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ நொறுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீ நொறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, என் சேனையில நான் உன்னை வைக்கிறேங்கிறார். தேவனுடைய சேனையில இருப்பது சாதாரண விஷயமா? உலர்ந்த எறும்புகள் உயிரடைவது சாதாரண விஷயமா? தேவன் சொல்றார், ஐ எம் கிவிங் யூ another சான்ஸ். இன்னொரு வாய்ப்பை தருகிறேன். இன்னைக்கு உன்னுடைய எலும்புகள் கிட்ட பேசுற, அது உயிரடையட்டும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
16வது வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒண்ணு எப்ராஹிம் கோத்திரத்தார், யோசேப்போட இது. இன்னொன்னு யூத கோத்திரத்தார். இந்த 2 கோலையும் ஒன்றாக இனிமேல் இவங்களுக்கு ஒரே ராஜா தான், ஒரே தேவன் தான் சொல்றாரு. தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப அருமையான நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு பயங்கரமான ஒரு சாப்பாட வந்து அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த 16வது வசனத்தை பாருங்க. மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கு அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுந்து, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுது. இப்படி 2 கோலை ஒன்றாக்குறாங்க. அவைகளை ஒரே கோலாக்கும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்றார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலையாகிய தேசத்தில் ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. இன்னைக்கு தேவன் இப்படியாக இதுவரைக்கும் உலகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்த நம்ம, இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நம்மளை இணைக்க போறார். உங்களுடைய இந்த வாழ்க்கையில உலகத்திற்கென்று நம்ம இருந்தோம்னா அந்த கோலும் சரி, தேவனுடைய இதும் இணைக்கப்பட்டு இனிமேல் இந்த மாம்சத்துல இருந்தாலும் சரி, ஏசப்பா சொன்னது போல பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும்னு ஒரு இடத்துல சொல்லி நம்ம பரமண்டல பிதாவை ஜபத்துல பார்ப்போம். இப்போ இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இதோ தேவனுடைய ராஜ்யம் இங்கேயே வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாரு. ஏசு கிறிஸ்து வந்துட்டு போய் நம்மளுக்கு ஆவியானவரை கொடுக்கும்போது பரலோக ராஜ்யம் இங்கிருந்தே தொடங்கியது. நமக்கு ஒரே ராஜா, நமக்கு ஒரே தேவன். அதனால நம்ம இதுவரைக்கும் உலகத்துடைய சிட்டிசன், இப்போ இந்தியன் சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன் இருக்கிற மாதிரி உலகத்துடைய சிட்டிசனா இருக்கிற நம்ம அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இது ஒன்றாய் உலகத்தில் இருக்கிற நீங்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சேனையும் ஒன்றாக்கப்பட்டது. இனி பரலோகம் வேறு பூமி வேறுன்னு இல்லாமல் நம்ம பரலோக வாசிகள் பூமியில் இருக்கும்போது இது எல்லாம் ஒன்றாகும். நம்ம தேவனுடைய மகிமையை காணும்படிக்கு பரலோக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இது இன்னும் அதிக ஆழமான காரியங்கள். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்த பின்பு இந்த 2 கோள்களும் சேர்க்கப்படுகிறது. அதே போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய புத்திரர்கள் தேவனை தரிசிக்க வல்லமையுள்ளவர்களாக நம்மளால முடியும். ஏன் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினாரே, அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்குள்ளாக நாமும் கடந்து செல்ல முடியும். ஆனா அதற்கு ஒரே குவாலிஃபிகேஷன், இயேசுவின் மார்பில் நம்ம சாய்ந்திருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய புத்திரர்கள் பரலோக காரியங்களை அறிந்து கொள்ள நம்மளால முடியும். அதற்கு ஒரே குவாலிஃபிகேஷன், நம்ம பூமியில இருந்தாலும் பரலோக வாசிகளாக இருக்க வேண்டும், பரலோக சிட்டிசன்ஸாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி 2 ஜாதிகள் இல்ல, இவங்க பூமிக்குரியவங்கன்னு இல்லை. ஏசப்பா எல்லாவற்றையும் ஒன்றாக்கிட்டாரு. அவர் பெரிய அந்த திரைச்சிலையே கிழிச்சு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்மளை அனுமதிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக தேவன் இன்னைக்கு அதிகமான ஒரு ஆழமான காரியங்களை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்னு 27வது வசனத்துல பாருங்க. அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். இப்ப தேவன் நம்மளை ஆலயமாக மாத்தி இருக்கிறாரு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்குள்ளாக இருக்கிறது. இப்ப புரியுதா? தேவன் அந்த பரலோகத்திற்கும் பூமியில உள்ள உங்களுக்கும் அவர் வேறு பிரிச்சே பார்க்கல. 2த்தையும் இணைச்சு இயேசு கிறிஸ்து ராஜாவாக ராஜரீகம் பண்ண போகிறாரு.
ஒரே டிஃபரன்ஸ், நம்ம பரலோகவாசிகள் பூமியில இருக்கோம் அவ்வளவுதான். ஆனா பரலோகத்துக்குரிய எல்லா காரியமும் நம்ம கிட்ட காணப்படும். ஒரு பரலோகவாசிக்குரிய எல்லா காரியமும் நம்ம கிட்ட காணப்படும். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய எல்லாமே நம்ம கிட்ட காணப்படும். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எசப்பா, இந்த நேரத்துல எங்களுடைய சமூகத்துல அதிகமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது ராஜா. எங்களோட லைஃப்ல தகப்பனே இந்த மாம்சத்துக்கு நாங்க இடம் கொடுத்து ஒவ்வொரு டைமும் இந்த மாம்சம் எங்களை வேதனைப்படுத்துகிறது. நாங்க மாம்சத்துல முயற்சி பண்ணும்போது அது கொலையுண்டு போக பண்ணுகிறீர் தகப்பனே. எசப்பா, இந்த மாம்சத்துல நாங்க ஏதாவது பண்ணும்போது அது எங்களை ரொம்ப தகப்பனே அவமானத்திற்குள்ளாகும், துக்கத்திற்குள்ளாகும், எசப்பா மரண வழிகளுக்குள்ளாகும் எங்களை கடந்து செல்லுகிறது தகப்பனே. ஆனாலும் ராஜா, எங்க கிட்ட இருக்கிற இந்த உலர்ந்த எலும்புகள், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை உம்மிடத்துல கொடுக்கிறோம். நரம்புகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நதி பாயட்டும். சிலுவையிலே நீங்க மாம்சத்தை வென்றீர்களே, அந்த வெற்றி பெற்ற அந்த மாம்சத்துக்குரிய காரியம் தகப்பனே எசப்பா எங்களுக்குள்ளாக புது சரீரமாக வரட்டும். மகிமையின் ஆடையினால, அந்த தோலினால எங்களை மூடுங்க ராஜா. அந்த மகிமையின் ஆடையினால எங்களை மூடுங்க ஏசப்பா. இதெல்லாம் தாண்டி நாங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற வரைக்கும் எங்களை காத்து கொள்ளுவதற்கு ஆவியை எங்களுக்குள்ள ஊதும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எஸ்ஸப்பா, நீங்க எங்க கிட்ட பேசின இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே எங்களுக்குள்ளாக எஸ்ஸப்பா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எஸ்ஸப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட உலர்ந்த எலும்புகளை நாங்க ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த ஹோப்பும் இல்லை. எங்களுடைய லாஸ்ட் ஹோப் எதுவுமே இல்லை. நாங்க எந்த உலகத்தையும் பார்க்கல, உண்மை மாத்திர பார்க்கிறோம். நாங்க இனி உலகத்தார் அல்ல ராஜா. நாங்க இனி உலகத்தார் அல்ல. தேவனுடைய சேனையாக எழும்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. நாங்க இந்த உலகத்துல இருந்தாலும் தகப்பனே, நாங்க உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து தான். எந்த மனுஷனும் எங்களுடைய மாம்சத்துக்கு ராஜா இல்ல. எந்த சூழ்நிலைகளும் எங்களை மேற்கொள்ளாது. எதுவும் எங்களுக்கு ராஜா இல்ல. எதையும் நாங்க நரகலான விக்கிரகமாக வைக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரே ராஜா எங்க ஏசப்பா தான். எங்களை ஆண்டு கொள்ளுபவர் எங்க ஏசப்பா தான். எங்களுடைய தேசம் பரம தேசம் தான். ஆபிரகாமே அந்த பரம தேசத்தை நாடி இருந்தாரே, நாங்களும் அப்படி நாட, உம்மை தேட எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அதுதான் என் இடம் பார்த்துட்டே இருக்க. இந்த மண்ணான மனிதர்களையோ மக்கி போகிற காரியத்தையோ பார்க்காம என் தேவாதி தேவனை மட்டும் நோக்கி என் கண்களை ஏறெடுத்து எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க பலனை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க வாசமா இருக்கீங்க, அதற்காக நன்றி. ஏசப்பா, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்யட்டும். தேவன் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.